السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. आयत का तर्जुमा यह है, இந்த வசனத்தின் பொருள், விரும்பப்படுகிற பொருள்களாகிய பெண், ஆண் மக்கள், பாதுகாக்கப்பட்ட பொன் வெள்ளிகளின் கருவூலங்கள், அழகு வாய்ந்த குதிரைகள், கால்நடைகள், வேளாண்மை ஆகியவற்றின் மீதுள்ள நேசம் மக்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இது உலக வாழ்விற்கு தேவையான பொருள்களாகும். அல்லாஹ்விடத்திலோ மிகவும் மேலான தங்குமிடம் உள்ளது. அல்லாஹ் தஆலா அவனை மறந்து விடுபவர்களை பற்றி அவர்களின் நிலைமைகளை இந்த வசனத்தில் கூறுகின்றான். உலகியல் நோக்கங்களே அவர்களின் இலக்காக இருக்கின்றது. மனிதன் இறைவனை மறந்துவிட்டான் எனில் ஷைத்தான் அவனிடம் ஆதிக்கம் செலுத்துகின்றான். இவை அனைத்தும் இறைவனால் உருவாக்கப்பட்டவைதான், அல்லாஹ்வின் அருள்களில் உள்ளவைதான், அவற்றிலிருந்து பயனடையவும் வேண்டும்தான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் தெளிவாகவே கூறுகின்றார்கள், இந்த உலகியல் நடவடிக்கைகளில் இருந்து விலகிவிடுவதும் தவறாகும். திருமணமும் செய்ய வேண்டும், அது சுன்னத்தாகும். அதுபோன்று பிற வேலைகள் உள்ளன, அவற்றை சஹாபாக்களும் செய்தார்கள். கோடிக்கணக்கில் அவர்களிடம் சொத்துக்கள் இருந்தன. சில சஹாபாக்களிடம் அவ்வாறு இருந்தது. ஆனால் அவர்கள் உலகில்வாதியாக இருக்கவில்லை. உலகின் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கவில்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நீங்கள் முற்றிலும் உலகை விட்டுவிட வேண்டும் என்பது இறைவனது விருப்பம் அல்ல. மாறாக அவனது விருப்பம் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவர் தனது நஃப்ஸை தூய்மையாக்கிக் கொள்கின்றாரோ அவர் தனது நோக்கத்தை அடைந்து விட்டார்.
வணிகம் செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், விவசாயம் செய்யுங்கள். ஆனால் உங்கள் நப்சை இறைவனுக்கு கட்டுப்படாமையில் இருந்து தடுத்து வையுங்கள். இவையெல்லாம் உங்களை இறைவனை விட்டு விலக்கி விடாத அளவுக்கு நப்சை தூய்மைப்படுத்துங்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நப்சின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டவையாகும், நப்சின் உரிமைகள் அனுமதிக்கப்பட்டவையாகும். ஆனால் நப்சின் நடுநிலைமை தவறுதல் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆகவே இவ்விஷயத்தில் ஒரு மோமின் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், உலக பொருள்கள் மீது உள்ள ஆசை இறைவனையே மறக்கடித்து விடக்கூடாது. இந்த வசனத்தில் இறைவன் கூறுவது போன்று, ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத், அதிக அளவில் நேசம் கொள்வது மக்களுக்கு அழகாக்கி காட்டப்பட்டுள்ளது. பிறகு அதன் விவரம் கூறப்படுகிறது, என்னென்ன பொருள்கள் எல்லாம் உள்ளன, அவற்றை மனிதன் வாழ்வை கழிப்பதற்காக மட்டுமே விரும்புவதில்லை, மாறாக மக்கள் அப்பொருள்களின் ஆசையில் மூழ்கி விடுகின்றனர். அவற்றை பெற வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் விருப்பமாக உள்ளது. சஹ்வா என்பதன் பொருள் ஒரு பொருளின் மீது அளவு கடந்த நேசம் கொள்வதாகும். அதனையே எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பது. அதற்கு இன்னொரு பொருள், எந்த நோக்கம் மனிதனது மனதின் ஆசையை மட்டுமே சார்ந்திருக்குமோ, அல்லது எதன் மீதுள்ள விருப்பம் மனிதனுக்கு அதிகமாக உள்ளதோ அதுவாகும். அல்லாஹ் கூறுகின்றான், இப்பொருள்களின் விருப்பம் மனித உள்ளத்தில் போடப்பட்டுள்ளது, அது அல்லாஹ்வினால் போடப்படவில்லை. இந்த விருப்பம் அப்பொருள்களில் இருந்து பயனடைவதல்ல, மாறாக இது ஷைத்தானிடமிருந்து போடப்பட்டுள்ளது. இது பொதுவான விருப்பம் அல்ல, அழகானதும் அல்ல. மாறாக இந்த விருப்பங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், அதனை பெறுவதற்காக மனிதன் எப்போதும் நிம்மதி இழந்து தவிக்கின்றான். அசாதாரண விருப்பத்தை இந்த உலகியல் பொருள்கள் மீது வைக்கின்றான். மனிதன் எந்த அளவுக்கு இந்த ஆசையில் மூழ்கி விடுகின்றானோ அந்த அளவுக்கு அது அல்லாஹ்வுடைய அருளாகவும் இல்லாமல் ஆகிவிடும். மாறாக அது ஷைத்தானின் விருப்பமாக இருக்கின்றது. பிறகு அதனை பெறுவதற்காக மனிதன் எல்லா அனுமதியற்ற ஆயுதங்களையும் பயன்படுத்த தேவைப்பட்டால் பயன்படுத்துகிறான். இதனை நாம் பொதுவாக உலகியல்வாதிகளிடம் பார்க்கிறோம். செல்வத்திற்காகவும் உலகியல் பதவிகளுக்காகவும் பெண்களுடன் தவறான தொடர்பு வைப்பதற்காகவும் அவர்கள் எல்லா வரம்புகளையும் மீறுகின்றார்கள். அல்லது திருமணம் செய்கிறார்கள், அதுவும் செல்வம் சேர்ப்பதற்காக செய்கிறார்கள். பொருள் வசதி கொண்ட மனைவியை கொண்டு வருவது அவர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதேபோன்று மற்ற பணிகளிலும் உலகம் மட்டுமே நோக்கமாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகிய தூய போதனையை தந்துள்ளான், எச்சரித்தும் இருக்கின்றான். இவ்விஷயத்தில் இருந்து விலகுங்கள், அவை மட்டும் உங்கள் வாழ்வின் நோக்கமாக ஆகிவிடும் அளவுக்கு அதில் மூழ்கிவிடாதீர்கள். ஏனெனில் இவை உலகின் தற்காலிக பொருள்களாகும். நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் அவன் முன் வரவேண்டியுள்ளது என்று எச்சரித்துள்ளான். இருந்தும் கூட முஸ்லிம்கள் அவற்றின் பின்தான் செல்கின்றார்கள். பெரும்பாலான மக்கள் அவ்வாறு இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் தமது வாழ்வின் நோக்கத்தை மறந்துவிட்டார்கள். ஆலிம்களும் சரி, சமுதாயத்தின் தலைவர்களும் சரி, ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அளவுக்கு இந்த உலகியல் பொருள்களை பெற வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக உள்ளது.
இந்த ஆசைகள் சமுதாய தலைவர்களிடம் உருவாகும் போது நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நாசம் ஏற்படுகிறது. தற்போது முஸ்லிம் நாடுகளில் காணப்படும் குழப்பங்கள் அனைத்தும் இதனால் தான். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் இருந்து விலகியுள்ள உலகியல்வாதிகளை பற்றி கூறியவை அனைத்தும் முஸ்லிம்களிடம் உள்ளது. தலைவர்கள் செல்வம் சேர்ப்பதற்காகவும் பொதுமக்களுக்கு தொண்டு செய்வதாக முழக்கமிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வருகின்றார்கள். பிறகு இரு கைகளால் கொள்ளையடிப்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக உள்ளது. ஆலிம்களுக்கு மக்களின் மார்க்க மேம்பாடு குறித்த கவலை குறைவாக உள்ளது. அசல் முயற்சி மார்க்கத்தின் பெயரால் மக்களை தமக்கு பின்னால் வரவைப்பது, எப்படியாவது ஆட்சியை பிடிப்பது அல்லது ஆட்சியில் இருந்து பயன் பெறுவது, செல்வத்தை குவிப்பது ஆகும். அல்லாஹ்வின் பெயரை கூறுகின்றார்கள், ஆனால் அவர்களின் செயலில் அல்லாஹ்வின் அச்சம் வெளிப்படவே இல்லை. பாகிஸ்தானிலும் சரி, பொதுவாகவும் பார்க்கிறோம், முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் பொதுமக்களை கேரட் மற்றும் முள்ளங்கியை போன்று வெட்டுகின்றார்கள். மனித உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் ஆட்சியை மட்டும் விடுவதில்லை. பல நாடுகளில் இந்த நடைமுறை காணப்படுகிறது. ஆட்சி செய்து கொண்டு தமது அதிகாரத்தை செலுத்த வேண்டும், பொருளை சேர்த்துக் கொண்டே செல்ல வேண்டும் என்பதே அவர்களின் முயற்சியாக உள்ளது. இவர்களின் வயிறு எவ்வகையிலும் நிரம்புவதே இல்லை. முஸ்லிம் நாடுகளில் செல்வங்களும் இயற்கை செல்வங்களும் இருந்தும் கூட இந்நிலை காணப்பட காரணம் என்ன? அவர்கள் வறியவர்களாகவும் வறியவர்களின் வறியவர்களாகவும் ஆகிக்கொண்டே செல்கின்றார்கள். ஒருவேளை ரொட்டி மிகவும் சிரமத்துடனேயே அவர்களுக்கு கிடைக்கிறது. சவுதி அரசு பெரும் செல்வ செழிப்பான நாடு என்று கூறப்படுகிறது. அங்கும் வறுமை வளர்ந்து கொண்டுதான் போகிறது. முதலிலும் வறுமையில் இருந்தவர்கள் மேலும் வறியவர்களாகிக் கொண்டு போகின்றார்கள். எண்ணெய் வளம் இருந்தும் கூட வறுமை அதிகமாகிக் கொண்டே போகிறது. செல்வந்தர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் நிலைமை மட்டுமே நன்றாக உள்ளது. அவர்கள் மட்டும் நாளொன்றுக்கு பல மில்லியன் டாலர்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்வத்தையும் தகாத முறையில் சம்பாதிக்கின்றார்கள், அல்லது வறியவர்களின் உரிமையை பறித்து சொத்து சேர்க்கின்றார்கள். அதே போன்று அனுமதியற்ற வழியில் செலவும் செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆட்சியாளர்களுக்கும் அரசுகளுக்கும் இந்த சுயநலவாதிகளுக்கும் அறிவை வழங்குவானாக. அவர்கள் செல்வம் சேர்ப்பதற்கு பதில் செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்துபவர்களாகவும் ஆவார்களாக. இதனால் இறைவனது திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும். உலகியல் ரீதியாகவும் அவர்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். முஸ்லிம் அல்லாத சக்திகள் இவர்களை தமக்கு பின்னால் செல்ல வைப்பதற்கு பதில், கண்ணை காட்டுவதற்கு பதில் இவர்களின் பேச்சை ஒப்புக்கொள்பவர்களாகிவிடுவர். தற்காலத்தில் ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. ஜெருசலத்தில் தமது தூதரகத்தை மாற்ற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார். மேலும் அதனை தலைநகரமாக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் அனைத்து அலுவலகங்களும் அங்கு முதலிலேயே இருந்து வந்துள்ளன. ஆனால் அதனை வெளி உலகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த அறிவிப்பு வந்த பிறகு மேலும் கூச்சல் எழுகிறது. அரசுகளும் எதிர்க்கின்றன. ஆனால் இவை அனைத்தும் முஸ்லிம் அரசுகளின் பலகீனத்தின் காரணத்தினாலாகும். முஸ்லிம் நாடுகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றன. நாட்டுக்குள் நிம்மதியின்மை உள்ளது. இதுவே இதற்கு வழிவகுத்தது.
இவ்வாறு அறிவிப்பு செய்வதற்கு மற்றவர்களுக்கு அவர்கள்தான் வாய்ப்பு தருகின்றார்கள். முஸ்லிம் நாடுகளுக்குள் ஒருபோதும் அமைதி ஏற்படக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் நினைக்கிறார். அப்போதுதான் அவர்கள் தாம் விரும்பியபடி செய்ய முடியும். சவுதி அரசும் இப்போது அறிவிக்கிறது, அமெரிக்க அதிபர் இவ்வாறு அறிவிப்பது ஒருபோதும் ஒப்புக்கொள்ளத்தக்கதல்ல என்று. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு வரை அவர்கள் சொல்வதற்கு ஆமாம் போட்டுக் கொண்டிருந்தனர். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா அறிவிப்பு செய்தபோது சவுதி ஆமாம் போட்டது. அப்போதே தடுத்திருக்க வேண்டும். நாங்கள் எல்லா முஸ்லிம் நாடுகளையும் ஆதரிக்கிறோம், எனவே முஸ்லிம்களின் எந்த நாட்டுக்கு எதிராகவும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதை நாங்கள் சகிக்க மாட்டோம் என்று கூறியிருக்க வேண்டும். அதேபோன்று யமனுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பெரும் சக்திகள் உதவி செய்ய வேண்டும் என்றும் அது எதிர்பார்க்கிறது. அங்கு தமது சக்தியை வெளிப்படுத்துவதற்காகவும் அந்த பகுதியில் தமது அரசாட்சியை ஏற்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவிடமிருந்து பலன் பெறுவதற்காகவும் அமெரிக்காவுக்கு ஆமாம் போடுகிறது. உலகின் தற்காலிக போல்களுக்காக இறைவனது ஆட்சியை விட்டு அகன்று போனது. இறைவனது கட்டுப்படாமைக்கு இந்த விளைவுதான் ஏற்பட வேண்டி இருந்தது, ஏற்பட்டுள்ளது. பிறகு இவர்கள் தலையில் ஏறி அவர்கள் அமர்ந்து விடுகிறார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை மட்டும் தேடுபவர்களுக்கும் உலக விருப்பங்களை நிறைவேற்றும் முயற்சியில் மட்டும் இருப்பவர்களை அரிப்பு நோயாளிகளுடன் ஒப்பிட்டு கூறுகின்றார்கள். அம்மனிதர் சொரிந்து சொரிந்து தனது உடம்பை காயப்படுத்திக் கொள்கின்றார். சொரிவதனால் அவருக்கு தற்காலிக சுகம் கிடைக்கிறது. அவரின் தோல் உரிந்து விடுகிறது. பிறகு அதிலிருந்து இரத்தம் வர ஆரம்பிக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் ஒரு பொருளை அளவுக்கு அதிகமாக விரும்பும்போது இறுதியில் நிம்மதியின்மையே உருவாகிறது. அவர்கள் தமது சக்தி அதிகமாவதாக நினைக்கிறார்கள், தமது கூட்டம் அதிகமாவதாக நினைக்கிறார்கள். உள்ளபடியே அவர்கள் தமது இரத்தத்தை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கோபம் அவர்கள் மீது உருவாகிறது. இந்த கருத்தை அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றான், ஏலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வல்லஹ்வுன் வஸீனத்துன் வத்தகாஃபுரு பைனக்கும் வத்தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாதி கமஸலி ஹைதின் ஆஜபல் குஃபார் நபாத்துஹு சும்ம யஹீஜு ஃபத்ரஹு முஸஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் பொழுதுபோக்கும் அலங்காரங்களும் உங்களிடையே பெருமை அடித்துக் கொள்வதற்கும் செல்வங்களையும் பொருள்களையும் பெருக்கிக் கொள்வதற்கும் போட்டியிடுவதற்கும் ஆகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாழ்க்கை மழையை போன்றது. அதனால் உற்பத்தியான தாவர வகைகள் விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. பின்னர் அது உலர்ந்து விடுகிறது. பிறகு அது மஞ்சள் நிறமாவதை நீர் காண்கிறீர். பின்னர் அது மக்கி போன சருகாக ஆகிவிடுகிறது. உலகையே நோக்கமாக கொண்டவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனையும் மற்றவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பும் இறை திருப்தியும் உள்ளது. இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் பொருள்கள் அடங்கிய தற்காலிக இன்பமே என்று வேறில்லை. ஆகவே ஒரு மூமினுடைய பணி
இந்த உலகியல் பொருள் பெறுவதற்காக வாழ்க்கையை செலவழிப்பதற்கு பதில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் திருப்தியையும் தேட வேண்டும். சொறி நோயாளிகள் போன்று தமது வாழ்வை வீணாக்கக்கூடாது. இந்த உலகில் வாழ்வுக்குரிய பொருள்கள் பற்றி கருத்தை ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சபையில் கூறுகின்றார்கள். ஒரு மனிதருக்கு எந்த அளவுக்கு உலகியல் பொருள்கள் மீது ஆசை குறைவாக உள்ளதோ அந்த அளவுக்கு அது நிறைவேறும். உலகை விரும்புபவர்களின் நெஞ்சில் ஒரு நெருப்பு உள்ளது. அம்மனிதன் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றான். ஆசைகளை குறைப்பது மூலமே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. உலகத்திற்காக அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்வதில் இருந்து விடுதலை பெறுங்கள். கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு குதிரையில் போய்க் கொண்டிருந்தார். வழியில் ஒரு ஃபக்கீர் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு போர்வையினால் மிகவும் சிரமப்பட்டு மூடிக்கொண்டிருந்தார். சிறிய துணியாக இருந்தது. அது அவரது மானத்தை மட்டுமே மறைத்துக் கொண்டிருந்தது. அந்த குதிரையில் செல்பவர் அந்த ஃபக்கீரிடம் கேட்டார், எப்படி இருக்கிறீர்? அந்த ஃபக்கீர் கூறினார், எந்த மனிதனது ஆசைகள் முற்றிலும் நிறைவேறிவிட்டனவோ அவருக்கு நிலைமை எப்படி இருக்கும்? கேட்டவருக்கு ஆச்சரியம். உமது எல்லா ஆசைகளும் எப்போது நிறைவேறின என்று கேட்டார். ஃபக்கீர் கூறினார், எவர் தமது எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டாரோ அவருக்கு எல்லாமே கிடைத்தது போன்றதாகும். அன்னார் கூறினார்கள், இதில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று நினைத்தால் கஷ்டம்தான். ஆனால் அவர் தன்னிறைவு பெற்றவாறு ஆசைகளை விட்டுவிட்டால் எல்லாமே கிடைத்ததாகும். ஈடேற்றம் என்பது இதுதான். ஒரு ரசனை இருப்பது, எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பது. துன்பமான வாழ்வு இவ்வுலகிலும் கஷ்டமாக இருக்கிறது, அவ்வுலகிலும் நன்றாக இருக்காது. கூறுகின்றார்கள், எவ்வாறு இருப்பினும் இவ்வுலகம் முடிந்துவிடும். ஏனெனில் இது பனிக்கட்டி போன்றது. அதனை எந்த துணி அல்லது பெட்டியில் வைத்தாலும் அது கரைந்து போய்விடும். பனிக்கட்டியை வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு அன்னார் இதனை கூறினார்கள். அதுபோன்று இந்த உலகியல் வாழ்வை நிலைநாட்ட எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது முடிந்து போய்விடும் என்பதே உண்மையாகும். நாளுக்கு நாள் ஏதாவது மாற்றம் ஏற்படவே செய்யும். உலகில் டாக்டர்கள் இருக்கிறார்கள். எவரும் வாழ்நாளை நிலைநாட்ட மருந்து எழுதவில்லை. மனிதன் நிரந்தரமாக உலகில் வாழ்வதற்காக மருந்தை எந்த மருத்துவரும் எழுதவில்லை. அல்லது இவ்வளவு காலம் உம்முடைய வாழ்வு இருக்கிறது என்று கூறியதில்லை. ஒருவர் வயது முதிர்ந்துவிட்டால் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சிலர், இதெல்லாம் ஒரு வயதா, 60 அல்லது 70 வயதெல்லாம் ஒரு வயதா என்று கூறுவார்கள். இவை அனைத்தும் தற்காலிகமாகும். மனிதன் வாழ்நாள் குறித்து ஆசைப்பட்டு நப்சின் ஏமாற்றத்தில் வீழ்ந்து விடுகின்றான். 60 வயதுக்கு பிறகு உலகில் சக்தி முற்றிலும் போய்விடுகிறது. 80-82 வயது வரை இருந்து உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு நன்றாக இருந்தால் அவர் பேறு பெற்றவராவார். பெரும்பாலார் வலு இழந்தவர்களாகவே ஆகிவிடுகின்றனர். மக்கள் அவரை தமது ஆலோசனைக்காக எடுப்பதும் இல்லை. அறிவும் மூளையும் ஒளியும் அவர்களிடம் எஞ்சியிருப்பதும் இல்லை. சில வேளை இந்த வயதில் உள்ள வயோதிகர்களுக்கு பெண்களும் அநீதி இழைக்கின்றார்கள். அவர்களுக்கு ரொட்டியை தர மறந்து விடுகிறார்கள். சில வேளை வீட்டில் உள்ளவர்களும் அத்தகையோருடன் சரியாக நடந்து கொள்வதில்லை. கூறுகின்றார்கள், பிரச்சனை என்னவென்றால், வாலிப வயதில் ஒரு வகை மயக்கம் இருக்கிறது.
மரணம் அவருக்கு நினைவு வருவதில்லை. எப்போதும் இந்த நிலை இருக்கும் என்று அந்த மனிதர் நினைக்கிறார். தீய செயல்களை செய்கிறார். இறுதியில் புரியும் போது ஒன்றும் செய்ய இயலாத நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த இளம் வயதை ஒரு அருளாக கருத வேண்டும். அன்னார் அங்கிருந்த ஒரு நண்பர் ஷரம்பத் என்பவரை பார்த்து கூறினார்கள், உங்கள் வயதை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதில் ஒரு சில நிறைவேறியிருக்கலாம். ஆனால் நன்றாக சிந்தித்து பார்த்தால் அவை நீர் குமிழி போன்றதாகும். உடனே மறைந்து போய்விடும். கையில் கிடைத்திருக்காது. கடந்து போன சொகுசுகளால் எந்த பயனும் இல்லை. கற்பனை செய்தால் துக்கமே ஏற்படும். மனிதன் கடந்து போன சந்தோஷங்களை நினைத்தால் கஷ்டமே ஏற்படும். எந்த பலனும் இல்லை. அறிவுள்ள மனிதருக்கு இதில் இருந்து தெரிய வருவதாவது, நேரத்துக்கு ஏற்ப புரிந்து செயல்பட வேண்டும். எந்த நேரம் முடிந்துவிட்டதோ அது இறந்துவிட்டது. அதனை நினைத்து பார்ப்பது பயனற்றது. பாருங்கள், தாயின் மடியில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான். எல்லோரும் எடுத்துக்கொண்டு திரிகிறார்கள். அது ஒரு சொர்க்கமாக இருக்கிறது. இப்போது அந்த நேரத்தை பற்றி சிந்தியுங்கள். அது எங்கே போனது? தற்காலிக உலகம். எல்லாம் போய்விட்டது. ஆட்சி, அதிகாரம் எது கிடைத்தாலும் அவர் இதனை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த காலம் பிறகு எங்கே கிடைக்கப் போகிறது? அன்னார் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஒரு அரசர் போய்க் கொண்டிருந்தார். சில சிறுவர்களை பார்த்து அழ ஆரம்பித்து விட்டார். அவர்களை கடந்து செல்லும் பொழுது அவருக்கு அழுகை வந்துவிட்டது. சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். எந்த கவலையும் அவர்களிடம் இல்லை. அதனை பார்க்கும் பொழுது அரசருக்கு அவரது சிறுவயது நினைவுக்கு வந்துவிட்டது. எத்தகைய காலம் அது! இது எத்தகைய காலமாக உள்ளது! ஆக அரசருக்கு கூட நிம்மதி இருப்பதில்லை. அவருக்கு எல்லாம் இருந்தும் கூட. ஆகவே இந்த உணர்வு இருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், வயது முதிர்ந்த காலம் மிகவும் மோசமானது. உறவினர்கள் கூட இவர் இறக்க வேண்டுமே என்று நினைப்பார்கள். மரணிக்கும் முன்பே சக்திகள் போய்விடுகின்றன. சில உறவினர்கள், கல் நெஞ்சமுடையவர்கள் சிலர் வயதானவர்களை அல்லது நோயாளிகளை பார்த்து, இவர்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களே என்று கூறுகின்றனர். வாழ்வை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பல் விழுந்து விடுகிறது, கண் போய் விடுகிறது, புரை விழுந்து விடுகிறது, பார்வை தடுமாறுகிறது. இன்னும் சிலர் கடைசி காலத்தில் நோயாளியாகி விடுகிறார்கள். முகம் மாறிவிடுகிறது. அதனால் தற்கொலையை செய்து கொள்கின்றார்கள். நாம் உலகில் அதனை பார்க்கிறோம். மனிதனது வாழ்வுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. இருந்தும் சக்தி கிடைக்கும் பொழுது, வாலிபம் இருக்கும் பொழுது, செல்வம் சேர்க்கும் காலத்தில் நம்மிடம் பிற்காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்று மறந்து விடுகிறார்கள். கூறுகின்றார்கள், சில துக்கங்களிலிருந்து தப்ப நினைக்கிறார்கள். பிறகு அதிலேயே போய் விழுந்து விடுகிறார்கள். பிள்ளைகள் சரியில்லை எனில் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் கட்டளையின்படி நடந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். உலகில் விழுந்து அல்லாஹ்வை மறந்து விடுகின்றனர். நிறைய ஃபிரௌன்கள் சென்று விட்டார்கள். ஹாமான்கள் சென்று விட்டார்கள். அவர்களின் வாழ்வை மனிதன் சிந்தித்து பார்த்தால் பெரும் சக்தி படைத்தவர்களாக இருந்தும் அவர்களின் உலகியல் மகத்துவம் அவர்களுக்கு எந்த பயனும் தரவில்லை. இக்கால அரசுகளுடன் ஒப்பிடும்போது அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அழிந்து போய்விட்டார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அறிவுள்ளவர் இறைவன் பக்கம் கவனம் செலுத்துபவர்தான். இறைவன் ஒருவன்தான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் போன்று எதுவும் இல்லை. நான் சோதித்து பார்த்துள்ளேன். அவனைத் தவிர
எந்த தேவி தேவர்களும் பயன்பட மாட்டார்கள். இறைவன் பக்கம் ஒருவர் குனியாத வரை அவர் மீது எவரும் கருணை காட்ட மாட்டார்கள். ஏதாவது ஆபத்து வந்தால் எவரும் கேட்க மாட்டார்கள். மனிதன் மீது ஆயிரக்கணக்கான தொல்லைகள் வருகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், பரிபாலிப்பவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவனே தாயின் உள்ளத்தில் அன்பை போட்டான். அவளது உள்ளத்தை இறைவன் அவ்வாறு ஆக்கியிருக்காவிட்டால் அவளும் கவனிக்க மாட்டாள். எனவே அவனுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள். இவ்வாறு போதனை செய்தார்கள். சில மார்க்கங்களில் கடவுள்களில் ஆண் பெண் வகைகள் இருக்கின்றன. சிலர் பொருள்கள், சந்ததிகள், சக்தி, ஆட்சி இவற்றை இறைவனுக்கு எதிராக கடவுளாக்கி விடுகின்றனர். இன்னும் சிலர் பெரிய நாடுகளின் நட்பிலிருந்து பயனடைய விரும்புகின்றனர். இவை அனைத்தும் முடிந்து போகக்கூடியவையாகும். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், நரகமே அத்தகையோரின் தங்குமிடமாகும். பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், எவர் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுகின்றாரோ அவருக்காக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் எவரிடமும் ஏமாற மாட்டான். எவராவது அல்லாஹ்வை ஏமாற்றலாம் என்று நினைத்தால் அது அவரது அறியாமையாகும். அவர்தான் உலகில் ஏமாந்து கொண்டிருக்கிறார். உலகின் அழகு, உலகின் நேசம் எல்லா தவறுகளுக்கும் வேறாகும். அதில் குருடாகி மனிதன் மனித தன்மையிலிருந்து வெளியேறிவிடுகின்றான். நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உணர்வதில்லை. அறிவுள்ள மனிதன் எவரிடமும் ஏமாற மாட்டான் என்றால் பிறகு அல்லாஹ் எவ்வாறு ஏமாறுவான்? அத்தகைய தீமைகளின் வேர் உலக ஆசையாகும். அது இந்த உலக ஆசைதான் இன்று முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. விழிக்கும் போதும், உறங்கும் போதும், உட்காரும் போதும், எழும்போதும், நடக்கும் போதும் இந்த கவலையில் மூழ்கிவிடுகிறார்கள். உலகியல் கவலை மட்டுமே உள்ளது. கபரில் வைக்கப்படுவது குறித்து அவர்களுக்கு எண்ணமே வருவதில்லை. அத்தகையோர் அல்லாஹ்வுக்கு பயந்தால், மார்க்கத்திற்காக சிறிதேனும் கவலைப்பட்டால் பயனடைந்திருப்பார்கள். ஆகவே ஒரு மூமினின் பணி உலகியல் கவலைகளில் விழுவதற்கு பதில் தமது ஆகிரத்தை சரி செய்வதற்கும் இறைவனது அன்பை பெறுவதற்கும் கவலைப்படுவதாகும். நிம்மதி பிறந்து உலகில் பொருள்களை இறைவனது அருளாக கருதி பயன்படுத்துங்கள். ஆனால் இதனை வணக்கத்துக்குரியவையாக ஆக்காதீர்கள். இதன் பின்னால் ஓடாதீர்கள். நமது வணக்கத்துக்குரியவன் உண்மையான வணக்கத்துக்குரியவன் மட்டும்தான். இறைவனிடம் மட்டுமே ஒரு மோமீன் எல்லாவற்றிலும் அதிகமாக அன்பு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது உள்ள அன்புதான் மனிதனிடம் தக்வாவை உருவாக்குகிறது, போதும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. அல்லாஹ் ஒரு மோமீனின் அடையாளமாக கூறியுள்ளான், அவர் அல்லாஹ்வின் மீது எல்லாவற்றையும் விட அதிகமாக அன்பு கொள்வார். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஆமனு அஷத்த ஹுப்பலில்லாஹ். மோமீன்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்விடமே அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது அன்பு கொள்வது சம்பந்தமாக கூறுகின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் ரோசம் நேசத்தில் வேறு ஒன்றை இணையாக்குவதை விரும்புவதில்லை. அல்லாஹ்வுக்கு இவ்விஷயத்தில் பெரும் ரோஷம் உள்ளது. அவனது நேசத்தில் யாரையும் இணையாக்கக்கூடாது. கூறுகின்றார்கள், ஈமான் எல்லாவற்றிலும் நேசத்துக்குரியதாகும். நாம் அன்பு கொள்வதில் அவனுக்கு யாரையும் இணையாக்காமல் இருப்பதன் மூலம் அது பாதுகாப்பாக இருக்க முடியும். அல்லாஹ் மூமீனுக்கு அடையாளமாக கூறுகின்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ். எவர் மூமீனாக இருப்பாரோ அவர் இறைவனை விட அதிகமாக எவரிடமும் உள்ளத்தை லயிக்க விடமாட்டார். தனித்துவமிக்க அன்பு அல்லாஹ்வுக்கே உரியது. அதனை இன்னொருவருக்கு தந்தவர் அழிந்து போய்விடுவார். எல்லா பர்க்கத்துகளும் அந்த இறை மனிதருக்கே உரியது. எல்லா ஏற்புடைமைகளும் அவருக்கே உள்ளன. இவை அனைத்தும் சாதாரண தொழுகை, சாதாரண நோன்பால் கிடைத்துவிடுமா? கிடைக்காது. இவை அன்பால் நிறைந்த தௌஹீதால் கிடைக்கும்.
அல்லாஹ்வின் அன்பில் மாய்ந்து போவதனால் கிடைக்கிறது. எவர் அவனுக்காக ஆகிவிடுவாரோ அவருக்காக அவன் ஆகிவிடுகிறான். தனது கைகளால் மற்றவர்களை அவன் வழியில் பலியிடுகின்றான். நான் அந்த வழியின் உண்மை நிலையை அறிகின்றேன். தனது உயிரை விட அதிக பிரியமான ஒருவரை விட்டு பிரியும் ஒருவரின் நிலையை, வேதனையை நான் நன்றாக உணர்வேன். ஆனால் ரோஷம் என்னவென்றால், நமது உண்மையான அன்புக்குரியவனுக்கு இணையாக வேறு எதுவும் இருக்கக்கூடாது. எமது உள்ளம் எப்போதும் தீர்ப்பு வழங்குகிறது. மற்றவரிடம் நிரந்தர அன்பு வைப்பதும், அதனால் இறைவனது அன்பு உள்ளத்தை விட்டு வெளியேறும் அளவுக்கு அது மகனுடனோ நண்பருடனோ வேறு எவருடனுமோ அன்பு கொள்வது ஒரு வகை இறை மறுப்பும் பெரும் பாவமும் ஆகும். இறைவன் கருணை காட்டாவிட்டால் அவரது ஈமான் அழிவதும் சாத்தியமானதாகும். எனவே உலகியல் பொருள்கள் அதிக நேசத்திற்கு உரியதாக இறைவனுக்கு எதிரே நிற்பதை ஒரு உண்மையான மோமீன் சிந்திக்கவே முடியாது. இதற்காக தக்வாவில் முன்னேற வேண்டும், போதுமென்ற எண்ணம் உருவாக்க வேண்டும். இது ஒரு மோமீனுக்கு மிகவும் முக்கியமானதாகும். எனவேதான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முத்தக்கியாக இருங்கள், இதனால் நீங்கள் பெரிய வணக்கவாளியாக இருப்பீர்கள். இறைவனுடைய அன்பும் தக்வாவும் உள்ளத்தில் உருவாகிவிட்டால் அல்லாஹ்வின் அடியாராக இருப்பதன் உரிமை மனிதன் செலுத்த முடியும். உண்மையான வணக்கம் உடையவரின் வேலை அவர் தம்மிடம் போதும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், போதும் என்ற மனதை ஏற்படுத்தினால் அவர் நன்றி செலுத்துவோராகவும் ஆகிவிடுவார். இதற்கு ஒரு மோமின் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோராக ஆக வேண்டும். வாயினால் மனிதன் கூறிவிடலாம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று. ஆனால் உலகியல் பொலிவுகள் பின்னால் ஓடுபவர் உண்மையில் உலக பேராசையுடையவர் ஆவார். அவர் ஒருபோதும் உண்மையான நன்றி செலுத்துபவர் ஆக முடியாது. இத்தகைய உலகியல்வாதிகளை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆதமுடைய மகனிடம் தங்கத்தின் ஒரு மலை இருந்தால் இன்னொரு மலை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அவரது வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. கபரில் செல்லும்போதுதான் அவரது பேராசை முடிவுக்கு வரும். அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா தௌபா செய்பவரின் தௌபாவை ஒப்புக்கொள்கின்றான். ஆகவே மனிதன் வாழ்நாளில் செய்த தவறுக்கு தௌபா செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோமீனின் போதும் என்ற தன்மை குறித்து கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் ஒரு நாளுக்கான உணவுடன் ஒரு நாள் அவனிடம் உதித்தால் அவன் முழு உலகையும் வென்றவனாவான். எல்லா நிம்மதிகளும் அவனுக்கு கிடைத்துள்ளன. இதுவே போதுமென்ற மனதின் அளவுகோலாகும். அல்லாஹ் நம்மிடம் இந்த போதும் என்ற மனத்தை உருவாக்குவானாக, தக்வாவை உருவாக்குவானாக. உலகியல் பொருள்களின் நேசத்திற்கு பதிலாக இறைவனின் மீது நேசத்தை பெறுவது நமது நோக்கமாக இருக்கட்டுமாக. இறைவனது மன்னிப்பும் திருப்தியும் பெறுபவர்களாக நாம் இருப்போமாக. நான் ஒரு துஆவுக்கு கவனமூட்ட விரும்புகின்றேன். நான் சுருக்கமாக குறிப்பிட்டது போன்று முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் உலகியல் ஆசைகளின் பின்னால் செல்கின்றனர். அவர்கள் செயல் ரீதியாக பெரும் சக்திகளை தமது கடவுளாக ஆக்கியிருக்கின்றார்கள். அவர்களின் நட்புதான் நமக்கு நிலைப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் தரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களை பற்றி ஜெர்மனிய பத்திரிகையில் ஒரு கட்டுரையாளர் ஒரு கருத்தை எழுதியுள்ளார். உலகம் வாஷிங்டனை தனது மாடலாக நினைத்து வந்தது, அல்லது அதன் பக்கம் திரும்ப நினைக்கிறது. நாம் பின்பற்றத்தக்க மாடல் அவர்கள்தான் என்று நினைக்கிறது. ஆனால் அதற்கான எந்த தகுதியும் இப்போது அதற்கு இல்லை. ஏனெனில் இப்போது அந்த இடத்தில் சீனாவின் தலைநகர் பெய்ஜிங் ஒரு மாடல் ஆகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தனது தகுதியை இழந்துவிட்டது. ஆகவே உலகியல் சாய்மானங்கள் அனைத்தும் தற்காலிகமானவையாகும்.
இன்று வந்தது நாளை இருக்காது. முஸ்லிம்களாக இருப்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெருசலத்தில் தமது தூதரகத்தை மாற்ற வேண்டும் என்ற அறிவிப்பு கூட இஸ்ராயலின் தொடர்பு மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் செய்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் புறமிருந்து அழிவு வந்தால் உலகியல் நட்புகள் ஒன்றும் உதவாது. பெரிய சக்திகள் மீது, அமெரிக்கா மீது இது ஆரம்பமாகிவிட்டதாக தோன்றுகிறது. என்ன விளைவு ஏற்படும் என்பதை இறைவனே அறிவான். ஆனால் முஸ்லிம்கள் தமக்குள் சண்டையிடுவது இந்த சூழ்நிலையை இன்னும் அதிகமாக்கும். எனவே நாம் முஸ்லிம் நாடுகளுக்காக துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அவர்கள் ஒருமைப்பட்டு வர வேண்டும். சண்டை சச்சரவுகளின் சாத்தியக்கூறுகள் அகல வேண்டும். முஸ்லிம் நாடுகளுக்குள் சண்டையினால் 1000 அல்ல லட்சக்கணக்கில் உயிர்கள் அழிந்துவிட்டன. அல்லாஹ் இவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. அமைதியாக அவர்கள் வாழ்வார்களாக. தமக்குள் உள்ள சண்டைகளை முடிப்பார்களாக. இஸ்லாத்தின் எதிரிகள் அவர்களிடமிருந்து பயனடைந்து விடக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேல் நாம் துஆ செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மஹதி மஹூதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து உலகில் அமைதியை நிலைநாட்டுபவர்களாக ஆக வேண்டும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.